காளிபுரம் கிராமத்தில் அஜயும் தேவமும் 10th படிச்சுன்னு இருந்தாங்க. அப்போ என்ன அடியோட அன்னைக்கு வெளுத்து வாங்கிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆச்சு ஆகணும்டா. இந்த அடியெல்லாம் என்னால தாங்கவே முடியல. அந்த முடிய கட் பண்ணி தான் தலையண்டா, அதுக்கு வேற 2 அடி எக்ஸ்ட்ரா விழுது உனக்கு. போடாடே போடா, இதுதான் ஸ்டைலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உன் மண்டியை பாரு, பனங்கொட்டையை செப்பி போட்ட மாதிரி இருக்கு. அடி விழுந்தாலே பரவாயில்லன்னு என்ன மாதிரி வளர்க்கணும். அப்போதான் ஒரு 4 பொண்ணுங்க நம்மளையும் திரும்பி பார்க்கும். அதில் ஒரு கெத்து. கடைசி வரை நீ திருந்தவே மாட்ட, அடி வாங்கியே சாவு. சரி திரும்பி நில்லுடா, நம்ம என்ன லவர்ஸா? நம்ம அப்படி நின்று பேசின்னு இருக்கோம். இதை பார்த்துட்டு இதுக்கு வேற 2 அடி எக்ஸ்ட்ரா விழும். யாரா எப்போ திரும்பி அடி வாங்குறது? நில்லுடா திரும்பி. அப்போடா பெல் அடிக்கும். பெல் அடிச்சவொடனே வெளியே ஓடினடா சாமி. ஸ்கூலுக்கு வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது, வீட்டுக்கு எப்பதான் போவோன்னு இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சதும் 2 பேர் வீட்டுக்கு போயின்னு இருந்தாங்க. டே தேவா, ஒரு நிமிஷம் நில்லுடா. இந்த பக்கம் ஒரு ரோடு போதே, அது என்ன ரோடுன்னு உனக்கு தெரியுமாடா? அந்த பக்கம் நம்ம போனதே இல்லை, இன்னைக்கு போயிட்டு வந்துடுவோம், வரியாடா? வீட்டுக்கு போய் மட்டும் என்ன பண்ண போகிற? போர் தான் அடிக்கும். அது இல்லாமல் நாளைக்கு லீவு தானே, வாடா கொஞ்சம் போயிட்டு வருவான். ஏய் மவனே, உங்க வீட்டுல வேலை வைக்குவாங்க தானே என்ன இப்படி கூப்பிட்டு தெரியுற? நான் வரல, போய் என் பேகு ரொம்ப வெயிட்டா இருக்கு, நீ ஏன் போயிட்டு வா. ஏய் வாடா போயிட்டு வருவான், உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? அப்புறம் நான் பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ. வாடா ப்ளீஸ்டா, போர் அடிக்குது. சரி வந்து தலை உயிரை எடுக்காத. இன்னொரு நாள் நான் எங்கன்னா கூப்பிட்டா இதே மாதிரி நீயும் வரணும். அவங்க 2 பேரும் போக ஆரம்பிச்சாங்க. அந்த ரோடு எங்கே போகுது அங்கெல்லாம் போயின்னு இருந்தாங்க. இந்த பறவைங்களோட சத்தம் அவ்வளோ சூப்பராக இருக்குல்லடா. இந்த தோட்டத்தில் போகிறடா, எவ்வளோ பூச்செடிங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்த இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேடா. ஏய் பேசாம கம்முன்னு போடா, எனக்கே பேக் வெயிட்டா இருக்கு. ஏதானா ஒன்று பேசி நின்னுன்னு இருப்ப. ஏதோ கூப்பிட்டியான்னு போனா போடான்னு வந்தேன் நானு, சும்மா பேசின்னு இருக்காதப்போ. என்னடா இது, பருவ சவுண்டெல்லாம் நின்றுட்டு இப்போ ஏதோ விலங்குங்க சவுண்டெல்லாம் கேட்டுன்னு இருக்கு. சரி வா பார்த்துப்போம். அங்க பாரு, ஏதோ 2 மனுஷங்க வந்துன்னு இருக்காங்கல்ல. உன் கண்ணுக்கு தெரியுதா இல்ல என் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா? நல்லா பாரு கொஞ்சம். ஆமாடி, 2 மனுஷங்க வந்துன்னு இருக்காங்க. நீ மேல ஏறி வந்துரு, எனக்கு பயமா இருக்கு அவங்கள பாக்குறதுக்கே. டேய் நாய, எங்கடா கூப்பிட்டு வந்திருக்கா? என்னோட மயிலெல்லாம் இருக்கு. ஏதோ தோட்டம்னு சொல்லிட்டு இப்படி காட்டுக்குள்ள கூட்டின்னு வந்துருக்கேடா பாவி மவனே. ஏன் ஊருக்குள்ளெல்லாம் மயிலே வர்றது இல்லையா? இது தோட்டம்டா, மயில் குயில் எல்லாம் தான் இருக்கும். காடெல்லாம் ஒன்றும் இருக்காது, தோட்டமாக தான் இருக்கும். வா, இந்த மயிலை துரத்திட்டு போவோம் இங்கேருந்து. ஏய் ஷூ, போ இங்கேருந்து, எங்களுக்கு வெளியே விடு. ஏய் ஷூ ஷூ. என் நண்பனுக்கு எவ்வளோ தைரியம். வா மச்சான், உன்னை இப்படி பார்த்தா எவ்வளோ நாள் ஆகுது. துரத்துடா கோலை எடுத்துன்னு அந்த மயில, நமக்கே வழி விட மாட்டேங்குது. ஏய் பசங்களா, நீங்க எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? இந்த காடு ரொம்ப ஆபத்தானது, இதுக்கப்புறம் நீங்க போறது நல்லதில்ல, திரும்பி போயிடுங்க இப்படியே. டேய் அஜய், என்னடா இது மயிலெல்லாம் பேசின்னு இருக்கு? எங்கடா கூப்பிட்டு வந்திருக்க? என்னடா இது, என்னென்னவோ நடக்குது இங்க. ஏய் பயப்படாதடா, பயந்தாது நம்மள சாப்பிட்றோம். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக வந்தால் மட்டும் போதும். இப்போ எப்படி பேசுகிறான்னு மட்டும் பாரு. ஏய் மயில, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வழியை மட்டும் விடு. உன்னையே நான் எதிர்த்து பேசிட்டேன், இன்னும் வர விலங்குகளை எதிர்த்து பேச மாட்டேனா நான்? வழியை விடுப்பா. எங்க அம்மா காலையில 2 சமோசா கொடுத்தாங்க. 1 சாப்பிட்டுட்டு 1 மிச்சம் வச்சிருந்தேன். அதுல ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம், சரியா? ரொம்ப பசிக்குது, என்ன பண்றது? இவங்க சாப்பிடலான்னு போகும்போது அங்கே ஒரு குரங்கு வந்து அந்த சமோசாவை பிடுங்கிக்கிச்சு. குரங்கு ஒழுங்கும் சமோசா கொடுத்துடு, என்கிட்ட இருந்ததே 1 தான், நீ வாங்கிக்கணும்னா எப்படி? என்னால கொடுக்க முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. உங்க அம்மா எப்படி உனக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி நான் எடுத்து போய் என் குழந்தைக்கு கொடுக்க போறேன். அந்த குரங்கு அந்த சமோசாவை எடுத்துன்னு ஓட ஆரம்பிச்சது. ஒழுங்கும் எங்கள் சமோசாவை கொடுத்துட்டு குரங்கு. எங்கடா போச்சு அந்த குரங்கு? ஆளே காணோம். என்ன கேளு, எனக்கு தான் தெரியும். போடா நீயும் உன் சமோசாவும். இவ்வளவு தூரம் வந்ததே போதும், இப்ப எப்படிடா வீட்டுக்கு போறது? என்னோட இது சவுண்டு? யாரு நீங்களும் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? என்னை வேட்டையாடுறதுக்கு வந்திருக்கீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளோ தைரியம் இருந்தா என் இடத்துக்கே வந்திருப்பீங்க நீங்க? ஐயா சிங்கர் சார், நாங்க தெரியாம வந்துட்டு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நாங்க இப்படியே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுறோம். இங்க வந்தது எங்க தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க. ஏய் சொல்லுடா, எதுக்குடா சும்மா பேய் அறிஞ்ச மாதிரி நின்னு இருக்க? சிங்கத்துக்கிட்ட சொல்லுடா கொஞ்சம். முதல்ல எழுந்து என் பக்கத்தில் வாங்க. உங்களை பார்த்தா கெட்டவங்க மாதிரி எனக்கு தெரியல.
எங்கள் அம்மா சின்ன வயசுலலாம் எனக்கு சொல்லுவாங்க, மனுஷங்க காட்டுக்குள்ளே வந்தாவே நம்மளை கொன்னுடுவாங்க, பத்திரமா இருங்கன்னு. ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. சரி, ஏதோ தெரியாமல் என் காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஓ, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களா நீங்கள்? ரொம்ப சந்தோஷம் சிங்கமே. நான் ஸ்கூலில் போய் கெத்தாக சொல்கிறேன். சாமி, கொஞ்ச நேரம் கம்முன்னு கெத்து கித்துன்னு சொல்லின்னு உஸ்பேத்தின்னு இருக்காத. சிங்கமே, எங்களுக்கு இந்த காட்டை விட்டு இப்போ வீட்டுக்கு போனோம். அதுக்கு மட்டும் ஏதாவது உதவி பண்ணு சிங்கமே. சரி சரி, நான் உதவி பண்ணுறேன். உங்களுக்கு விருந்தும் வைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குவேன். அதுக்கு சரியாக பதில் சொன்னாதான். ஓ, கேள்வி கேட்டு அதுக்கு நாங்கள் சரியா பதில் சொல்லிட்டா எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழியும் சொல்லி விருந்து வைக்கிறீங்களா? சரி சரி, கேளுங்க கேளுங்க. சிங்கமே, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயம் செய்கிறோம். இரு சிங்கமே, இந்த பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்கு. இவங்ககிட்ட சொன்னால் கூட கேட்டு தொலைய மாட்டேன்றோம். இதை கொஞ்சம் இந்த பக்கம் கழட்டி வச்சிடுறோம். இருங்க, அப்புறமா நீங்கள் கேள்வி கேட்பீங்க. கேளுங்க கேளுங்க. இவ்வளோ நேரம் என் நண்பனுக்கு அந்த பேக் வெயிட்டாக இருந்ததுனால மூளை வேலை செய்யலை. இப்போ எப்படி டான்னு பதில் சொல்கிறான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. என் நண்பன்லாம் 6ஆம் கிளாஸ்லேயே அறிவாளி. சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் அறிவாளியா என்னன்னு பார்ப்போம். இந்த காட்டிலே ரொம்பவும் முக்கியமானது 3 தான். ஒன்று மரம், இன்னொன்று உயிர்கள், இன்னொன்று நீர். இந்த 3த்துல ஒன்று இல்லைன்னா கூட இந்த காடே இல்லை. மிச்சம் 2 எவ்வளோதான் இருந்தாலும் இந்த காடே இருக்காது. அது என்னன்னு சொல்லுங்க. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மரம் தான். மரம் இல்லைன்னா பரவாயில்ல, இறந்துடும். உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மரம் தான் நிழலெல்லாம் தருது, குளுன்னு இருக்கும். மரம் இல்லைன்னா வெயிலில் வெந்துன்னு இருப்பீங்க நீங்களாம். என்ன கரெக்டா சிங்கமே? சிங்கமே, இவன் சொல்ற பதில் மட்டும் எடுத்துக்கத. நானும் சொல்லணும். நாங்க 2 பேரும் ஒரே பதில் சொன்னதான் நீ எடுத்துக்கணும். ஆளுக்கு ஒரு நல்லா சொன்னா கணக்குல எடுத்துக்க கூடாது. இது டோம் ஒரு தலையா? எதுக்குடா தப்பு தப்பா சொல்லின்னு இருக்க? அதுதான் சரியான பதில்னு உனக்கு தெரியுமா? தண்ணி இல்லைன்னா எப்படிடா இந்த மரம் இருக்கும்? தண்ணி இல்லைன்னா எப்படிடா இந்த மிருகங்கள்லாம் தண்ணியை குடிக்கும்? தண்ணி தானடா ரொம்ப முக்கியம். தண்ணி இருந்தா தாண்டா மரமே வளரும். மரம் முக்கியம் தான், அதை விட தண்ணி ரொம்பவும் முக்கியம். அது இல்லைன்னா எப்படி இந்த காடு இருக்கும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப தண்ணின்னு தான் நீயும் சொல்ற. மகனே, இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்தல என்னையா? மரியாதை தண்ணின்னு சொல்லுடா. எனக்கு தண்ணின்னு தான் படுது மனசுக்கு. எனக்கு என்னமோ மரம்னு தான்ப்பா தோணுது. நீ தான் தண்ணின்னு சொல்லின்னு இருக்க. சரி, நீருன்னே சொல்லி தொலைக்கிறேன். சொல்லலாமா அந்த சிங்கத்துக்கிட்ட? சிங்கமே, மரம் இல்லை, இவன் சொன்ன மாதிரியே நீருன்னு வச்சுக்கோ. தண்ணி தான் இதுக்கு சரியான பதிலும். தப்பா கிப்பா இருந்துச்சு உன்னை பிடிச்சி வச்சுக்கோ சிங்கமே. என்ன பதிலுன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. உன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி சரியான பதில் நீர் தான். தண்ணி இல்லைன்னா மரமே இருக்காது. மரம்லாம் காஞ்சு போயிடும். அப்புறம் காடு மாதிரியே தெரியாது. அப்புறம் தண்ணி இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? தண்ணிக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடும்ல எங்களுக்கு. தண்ணின்றது எல்லா ஊருக்கும் முக்கியமானது. மரம் இல்லைனாலையும் கஷ்டம்தான். இருந்தாலையும் மரம் இல்லைன்னா கூட எங்களால் இருக்க முடியும். தண்ணி இல்லைன்னா எங்களால் இருக்க முடியுமா? சரி, அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஏதோ ஒரு ஆன்சரை சொல்லி தொலைச்சிட்டீங்க. வாங்க, உங்களுக்கு விருந்த போட்டு உங்கள் வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறேன் நான். சீக்கிரமா எடுத்துன்னு வா சிங்கமே, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. வயிறு வேற கபானுது. சீக்கிரமா வீட்டுக்கு போனா அப்புறம் இருட்டிடும். இந்தாங்க, இப்போதான் நான் போய் வேட்டையாடின்னு வந்தேன் இந்த கழுத புலியை. சாப்பிடுங்க. இந்த கழுத புலி ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். கழுத புலியா? கழுத புலினா என்னன்னு கூட எனக்கு தெரியாதே. நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு எதனா வெஜ் கொடு சிங்கமே. என்ன சிங்கமே, நீ ஏதாவது போய் சமைச்சு எடுத்துன்னு வா சிங்கமே. இதை போய் கொடுக்குறிய, இதை எப்படி நாங்க சாப்பிடுறது? மனுஷன்லாம் சமைக்காம எதையும் சாப்பிட மாட்டான். போய் சமைச்சு எடுத்துன்னு வா. உங்களுக்கு வெஜ்ஜு வேணுமா? சரி, அப்போனா என்கிட்ட பழங்கள் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை என்கிட்ட. நான் ஏதோ போட்டோம் இந்த விருந்தை கொடுக்கலான்னு பார்த்தா உங்களுக்கு வெஜ்ஜு வேணும்ன்றீங்க. சரி, இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. சரி சிங்கமே, ரொம்ப நன்றி. எங்களை நீ நல்லா பார்த்துக்கணும். எங்கள் கூட வேற நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட. இதுக்கப்புறம் நான் அடிக்கடிக்கு இங்கே வரேன், சரியா? இன்னொரு வாட்டி இங்கே வந்து உன்னையே கடிச்சு சாப்பிட்ருவேன். அடிக்கடிக்கு வரேன் நான். ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடு. கம்மன் தான் எதுக்குடா இப்படி ரொம்ப வேலை கொடுத்து வாங்குற? சின்ன வயசுலலாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இப்போ எப்படி இருக்கேன்னு பாரு. ஐயா வாங்காத அடியே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நானே திருந்தலான்னு பார்த்தா என்னை திருந்தவே விட மாட்டேன் நீ. சரி சிங்கமே, நாங்கள் வரோம். அதுக்கப்புறமா மானும் குருவியும் அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி காட்டுச்சு. தேவ கையில் இருந்து அந்த குரங்கு எதை பிடிங்கன்னு ஓடிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.